டான்டிவி நேயர்களுக்கு வணக்கம். மனிதனின் மறுபக்கத்தினூடாக இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒருவருடைய வாழ்க்கை சரித்திரமாக மாற்றம் பெற்றால் எப்படி இருக்கும் என்ற ஒரு கேள்வி எல்லாருடைய மனதிலும் இருக்கிறது. தான் பெற்ற மண்ணுக்கும் தான் வாழ்ந்த மக்களுக்கும் நிறைய நல்ல விடயங்களை செய்த பலரை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அவர்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை செய்து தன்னுடைய சொத்திலிருந்து முழுமையான பங்கையும் அவர்களுக்கு வழங்கி எல்லா மக்களும் சமன், ஜாதி என்பது யாரையும் பிரித்து வைத்து பார்க்க கூடாது. ஜாதி நிறங்கள் எந்த ஒரு மனிதனையும் அரசியலிலும் சரி ஆன்மீகத்திலும் சரி பிரித்து வைத்து பார்க்க கூடாது. எல்லாரும் பொதுவான ஒரு மக்களாக, ஒரே மக்களாக ஒற்றுமையாக வாழணும் அப்படின்னு நிறைய பேர் போராடி இருக்காங்க. அதுல முக்கியமா யாருடைய பேர் உங்க மனசுல வரும் அப்படின்னா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை கண்டிப்பா உங்களால மறக்கவே முடியாது. அவர் பசும்பொன் அப்படின்ற ஒரு அழகான சின்ன ஊர். எந்த ஊர்ல இருந்து வெளிவந்து எப்படி ஒரு பெரிய ஒரு ஆலமரமாக விருட்சமாக தன்னை மாற்றி அமைத்தார் என்பது ஒரு நீண்ட பயணம் அப்படின்னு சொல்லலாம். அவர் வாழ்ந்த காலகட்டம் 1908 பிறந்தவங்க. அக்டோபர் 30 பிறந்தவங்க. அவர் பிறந்த காலகட்டம் என்பது எல்லாருக்குமே தெரியும். அந்நியர்களுடைய ஆட்சி இந்தியாவில் பரவலாக இருந்தது. இந்தியாவில் மாத்திரமல்ல அன்றைய நாடுகளிலுமே பரவலாக இருந்தது. அப்ப அந்நியருடைய ஆட்சியின் காலகட்டத்துல பிறந்த அவங்க நிறைய இக்கட்டான சூழ்நிலைகளை கண்டிப்பா அந்த மக்கள் அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நிறைய பகுப்பாய்வுகள், அதே நேரத்தில் நிறைய பாகுபாடுகள், யாருக்கு முன்னுரிமை, யார் சில நேரங்களில் சமுதாயத்திலே வர வேண்டும் என்பதெல்லாம் ஒரு விதிவிலக்காக அறிவிக்கப்பட்டிருந்த ஒரு காலகட்டம். இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு குடும்பத்துல உக்கிரபாண்டி தேவர் அவர்களுக்கும் இந்திரா அம்மையாருக்கும் மகனா பிறக்கிறாங்க. பிறந்து 6 மாதங்கள் ஆன நிலையில அவங்களுடைய அம்மா இறந்து போயிடுறாங்க. இறந்து போன பிறகு இந்த மகனை வளர்க்கணும் அப்படின்றதுக்காக உக்கிரபாண்டி தேவர் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, 2ஆம் தாரமாக உறவினர் பெண்ணையே, தன்னுடைய முறை பெண்ணையே மணக்கிறாங்க. அப்ப அவங்க சித்தி அப்படின்னு சொல்றதை விட அவங்களும் ஒரு அம்மாவா தான் இருக்காங்க. ரொம்ப அன்பா செல்லமா தேவர் அவர்கள் அவங்க வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒரு சூழ்நிலை ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவங்களும் விரைவா மரணம் அடைஞ்சிடுறாங்க. இதனால அந்த குடும்பமே ரொம்ப ஒரு ஏக்கத்திற்கு உள்ளாகிறது. உக்கிரபாண்டி தேவர் அவர்களுக்கு ஒரு வெறுப்பு ஏற்படுகிறது. அதாவது முத்துராமலிங்க தேவர் அவர்களை பார்க்கும் பொழுது அவருக்கு மனதால ஒரு வெறுப்பு. தன்னுடைய 2 மனைவிகளும் இருந்ததற்கு இவர் தான் காரணமா இருப்பாரோ அப்படின்னு இவருடைய மனது ரொம்ப தன்னுடைய பெற்ற மகனையே ஒதுக்கி வைத்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. அப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் பொழுது தன்னுடைய பாட்டி வீட்டுல வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு ஏற்படுகிறது. ஆனா பாட்டி வீட்டுல ரொம்ப செல்லமா அன்பா நிறைய விடயங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. நிறைய மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்படுகிறது. சின்ன வயதுல இருந்தே அம்மாவை இழந்துடுறாங்க, சித்தி கிட்ட வளர்றாங்க. அப்பாவுடைய பாசம் அவருக்கு கிடைக்கவில்லை. இதனாலே அவருடைய மனதுல ஒரு ஒரு ஆணித்தரமான விடயத்தை எடுக்கிறாங்க. என்னைக்குமே திருமணம் செய்யக்கூடாது, பிரம்மச்சாரியாவா இருந்து விட வேண்டும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், அவர்களுக்கு தேவையானவற்றை மாத்திரம் தேர்வு செய்து சேவை செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்படியே வாழ்ந்து விட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் அவங்க மனசுல எடுக்கிறாங்க. முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பாட்டி வீட்டுல வளர்ற அந்த காலகட்டத்துல ரொம்ப உடல் ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பொழுது வைத்தியர்களுடைய ஆலோசனை எப்படி இருக்கு தெரியுமா? அவருக்கு கண்டிப்பா தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆலோசனை முன்வைக்கிறாங்க. ஆனால் என்ன அப்படின்னா அவங்களால அந்த பாட்டியால அதை செயல்படுத்த முடியல. அந்த ஊர்ல இருக்க எல்லா பெண்கள்கிட்டையும் போய் கேட்கிறாங்க. ஆனால் அவர்களால அந்த தாய்ப்பாலை பெற்று தன்னுடைய பேரனுக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இதனால் ரொம்ப மனசு உடைஞ்சு அவங்க இருக்கிறாங்க. இப்படி இருந்த முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பாட்டி கிட்ட இருந்து வளர்றாங்க. படிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு இடத்துல இருந்து படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. மதுரைக்கு வராங்க. அதுக்கு பிறகு பக்கத்துல இருக்கும் நிறைய ஊர்களுக்கு பயணம் செய்து அவருடைய படிப்பு என்பது அப்படித்தான் ஒரு நீண்ட ஒரு பயணமா இருக்கு. ஆனால் படிப்பு எவ்வளவு என்பதை விட அவருக்கு பெற்றுக்கொண்ட அறிவும் ஞானமும் அதிகமா இருந்தது. அதனால முழுமையாக சரியாக செந்தமிழை அழகாக பேசக்கூடிய ஆற்றலும், அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஆங்கிலத்தில் தெளிவா அழகா பேசக்கூடிய அறிவையும் அவர்கள் ரொம்ப அருமையா பெற்றுக்கொள்றாங்க. முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பாத்தீங்கன்னா நிறைய ஊர்கள்ல படிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். மதுரை, திருப்பரங்குன்றம் அப்படின்னு பக்கத்துல இருக்க நிறைய ஊர்கள்ல போய் படிக்கிறாங்க. படிச்சு தனக்குரிய ஒரு அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. 1924 அவர்களுக்கு மீண்டும் உடல்நிலையில பிரச்சனை ஏற்படுறதுனால கல்வியை தொடர முடியாத ஒரு காலகட்டமாக அது அமைகிறது. அதே நேரத்துல அவருடைய அப்பா இருக்காரு இல்லையா, உக்கிரமபாண்டி அவர்கள், அவர் என்ன பண்றாருன்னா சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு மதுரைக்கு போறாரு. தன்னுடைய மகனுக்கு எதுவுமே கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு அவர் பண்ணல. ஆனா அவருடைய தாத்தா வழி சொத்து
பசம்பொன் அப்படின்ற ஊர்ல வந்து ஒரு வீடு அவருக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, மனசுல ரொம்ப ஒரு கவலை ஏற்படுகிறது. இது என்ன வாழ்க்கை என்பது, ஏன் இப்படி எனக்கு ஒரு சூழ்நிலை அப்படிலாம் அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார். அதனால தான் திருமணம் முடிக்க போவதில்லை, மக்களுக்கு சேவை செய்யணும், இப்படியே தான் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாராம். அருமையான உயரம், அதாவது அளவான உயரம், கம்பீரமான ஒரு குரல், அருமையான ஒரு நிறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு தோற்றம் இருக்கும். அதே நேரத்தில் மேடையிலே ஏறி அவர் பேசும் பொழுது கூடியிருக்கும் மக்கள் எல்லாம் ரசிக்கக்கூடிய அளவுக்கு அவர் பேச்சு எப்பொழுதுமே இருக்கும் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தன்னுடைய அப்பாவினுடைய சொத்தை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு செய்ய போகும் இடத்துலதான் அவருக்கு அரசியல் பிரவேசம் என்பது அமைகிறது. சீனிவாசர் ஐயர் அப்படின்ற ஒரு வழக்கறிஞர் மூலமாக காங்கிரஸில் இணைவதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்படுகிறது. இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணணும், தன்னுடைய உயிரையே இந்த மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதே நேரத்துல பாத்தீங்கன்னா தேசிய காங்கிரஸ் வந்து பெரிய ஒரு மகாநாடு நடத்துது. இந்த மகாநாட்டுல வந்து பார்வையாளராகத்தான் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் போறாங்க. ஆனால் அங்கே வந்திருக்கும் பிரதிநிதிகள் அனைவரையுமே வந்து சீனிவாசர் ஐயர் அவர்கள் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இவர் யாரு என்ன அப்படின்றத அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சீன ஆடைகளை அணிவதில் அதிக ஆர்வம் அவருக்கு அப்பொழுது இருந்தது. ஆனால் இந்த சுதந்திர போராட்டத்திற்கு எண்ணங்கள் ஏற்படும் பொழுது கதர் ஆடைக்கு அவர் வந்து முழுமையாக மாறிவிட்டார் என்பது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த மகாநாட்டுல கலந்துக்கிறதுக்கு அவங்க போயிருக்கும் பொழுது அங்கே முக்கியமான பல தலைவர்கள் வந்திருந்தாங்க. அதுல ரொம்ப முக்கியமானவர் வந்து சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள். அவருக்கு மிகுந்த ஒரு ஆனந்தம். காரணம், சந்திரபோஸ் அவர்களுடைய அந்த கொள்கை, அவருடைய வழி எல்லாமே அவருக்கு ஏற்கனவே அவர் நிறைய இடத்துல அறிந்திருந்தார். அதனால அவர் மீது அவருக்கு ஒரு பற்று இருந்தது. அப்போ இந்த மகாநாட்டில் அவரை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டார். ஏற்று மக்களுக்கான போராட்டங்கள் எப்படியெல்லாம் முன்னெடுக்கப்படுகிறது என்பதை அவர் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. சுவாமி விவேகானந்தர் வாசக சாலையினுடைய முதலாவது ஆண்டு விழா வந்து ஏற்பாடு செய்யறாங்க அந்த குழுவினர் எல்லாருமே. அப்ப அதற்கு முக்கிய பிரமுகராக வரவழைக்கப்படுவர் யார் அப்படின்னா காமராஜர் அவர்கள். அப்ப காமராஜர் அவர்களை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா, அந்த மகாநாட்டுக்கு வந்து முக்கியமான ஒருத்தர் வந்து விவேகானந்தர் அவருடைய சிலையை திறந்து வைத்து பேச வேண்டும் என்ற ஒரு ஏற்பாடு இருந்தது. ஆனால் ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால அந்த மேடை பேச்சாளர் வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்போ இந்த ஏற்பாட்டு குழு இருக்குல்ல, அவங்க ரொம்பவே பதட்டம் ஆயிட்டாங்க. இப்ப என்ன பண்றது, காமராஜர் அவர்கள் வந்திருக்காங்க, மக்கள் கூடி இருக்கிறாங்க, நிறைய பிரமுகர்கள் வந்திருக்காங்க, இந்த விவேகானந்தர் புத்தக சாலையினுடைய ஆண்டு விழாவை எப்படி பண்றது அப்படின்னு நினைச்சு யோசிக்கும் பொழுது அந்த இடத்துல வந்திருந்த நிறைய நண்பர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் அவர்களை பற்றி சொல்றாங்க. அப்ப இந்த ஏற்பாட்டு குழு வந்து யோசிக்கிறாங்க, ஒரு புதுசா ஒருத்தருக்கு வந்து எப்படி மேடை ஏற்றுறது, அவருக்கு என்ன பேச தெரியும் அப்படின்ற ஒரு அளவுக்கு மனதுல ஒரு பயம் இருந்தாலும் சரி கொடுத்துதான் பார்ப்போமே அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. அந்த இடத்துல வந்து அவர் எப்படி மேடையேற்றப்படுறாருன்னா, அந்த நண்பர்கள் எல்லாம் போய் அவர்கிட்ட சொல்றாங்க, இப்படி விவேகானந்தருடைய சிலையை திறந்து வைத்து நீங்க பேசணும் அந்த இடத்துல வந்து அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு ஒரு பெரிய ஆனந்தம். ஆன்மீக குரு அவர் தான். அவருக்கு விவேகானந்தரை பற்றி அவருக்கு நிறைய அறிந்திருந்தார். அவருடைய அந்த ஆன்மீக பயணத்திலும் அவருக்கு அதிக ஈடுபாடு இருந்ததுனால சந்தோஷமா வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடயே கிளம்பி போறாங்க. மேடை ஏற்றப்பட்டு 2 மணித்தியாலங்கள் அவர் பேசிய அந்த விதம், அந்த அரங்கமே ஒரு சின்ன சத்தமும் இல்லாம ரொம்ப அழகா ரசிச்சிருக்காங்க. இந்த மேடை பேச்சை எல்லாம் கேட்டுவிட்டு காமராஜர் அவர்கள் அவரை அழைத்து ஒரு வீரமான முழக்கம், இந்த வீரமான இந்த பேச்சு, இந்த தைரியமான செயல்பாடுகள் சுதந்திரத்திற்கான வழிவகைகளில் பங்கு பெற்றினால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத வந்து அவங்க சொல்றாங்க. 1927 ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. குற்றப்பரம்பரை அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அந்த குற்றப்பரம்பரை சட்டத்திற்கு கீழ் கொண்டு வராங்க. இதுல மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி அப்படின்னு ஒரு பெரிய மாவட்டங்களை இதற்குள் சேர்க்கிறாங்க. இந்த சட்டத்திற்கு மிகுந்த ஒரு எதிர்ப்பு குரலை கொடுப்பவர் யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அவருக்கு வந்து இந்த சட்டத்தை இல்லாம ஆக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்றாரு. அப்போ கிராமம் கிராமமாக சென்று மக்களை திரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சட்டத்திற்கு எதிராக பல முழக்கங்கள், பல கோஷங்கள், பல மகாநாடுகளை நடத்துறாங்க.
இந்த குற்ற பரம்பரை சட்டத்திற்கு எதிராக கடுமையான போராட்டத்திற்கு மத்தியில 1929ஆம் ஆண்டு இந்த குற்ற பரம்பரை சட்டம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கப்பட்டு அப்படியே இல்லாமல் போய்விட்டது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கைரேகை சட்டம்னு அப்படி ஒரு சட்டம் இருக்கு. இந்த சட்டத்தையும் இல்லாம ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இதனாலும் பல சமூகங்கள் பல சமூகத்தினர் ஒடுக்கப்படுவாங்க இல்லையா, இதையும் இல்லாம ஆக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு பண்றாங்க. அப்போ என்ன பண்றாங்கன்னா கிராமம் கிராமமாக சென்று மறுபடியும் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த கைரேகையை மாத்திரம் நீங்க வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு அளவுக்கு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி ஒரு பெரிய அளவு ஒரு பிரச்சாரத்தை ஏற்படுத்துறாங்க. இந்த சந்தர்ப்பத்துல தான் சிவகாசியில போலீஸ் அவர்களால இவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு அழைச்சிட்டு போறாங்க. விசாரணைக்கு போய் அங்க கொஞ்சம் முதல்ல தன்மையா கேட்கிறாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகாரமாக அவரிடத்தில் விசாரணை நடத்தப்படுகிறது. ஆனால் அவர் எதற்கும் அஞ்சவில்லை. துணிச்சலாக தைரியமாக கேட்கப்படும் கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னார். இந்த கைரேகை சட்டத்தை எப்படியாவும் இல்லாம ஆக்கிடுவேன் அப்படின்றது தான் முழு மனதாக இருக்கிறேன் அப்படின்றது தெளிவுபடுத்தினாரு. ஆனால் எவ்வளவுதான் போலீஸ் எப்படியாவது இதை அவரை பணிய வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது மக்கள் திரண்டு விட்டார்கள். அந்த போலீஸ் நிலையத்தை மக்கள் திரண்டு விட்டார்கள். 1000க்கும் மேற்பட்ட மக்கள் கூடி வந்ததுனால போலீஸ்னால ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இவரை விடுதலை பண்றாங்க. வெளியில் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஊர் ஊராக சென்று இந்த கைரேகைக்கு சட்டத்திற்கு எதிராக மகாநாடு நடத்தி அந்த ஆண்டு கவர்னராக இருந்தவரை சந்தித்து அவர் மனு கொடுக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சட்டமும் நீக்கப்படுகிறது. ஒவ்வொரு மக்களுக்கான சேவைகளை செய்யணும், மக்களுக்கு எதிரான பல சட்டங்களை இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்ற நடவடிக்கைகள் ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில ஏழை விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ஜமீன்தார் முறையை இல்லாமக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இவர்களால் இந்த ஏழை விவசாயிகளுக்கு நிறைய பிரச்சனைகள் நிறைய கஷ்டங்கள் அவர்கள் அனுபவிப்பதை கண்கூட பார்த்ததுனால இந்த சட்டங்களை நிறைய இல்லாமக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க ஒவ்வொரு சட்டங்களுக்கு எதிராக பல நடவடிக்கைகளை மேற்கொள்வது வெள்ளையர் அரசாங்கம் விழித்துக் கொள்கிறது. இவரை எப்படியாவது பேச விடாம பண்ணிடணும் அப்படின்னு இவருக்கு நிறைய மிரட்டல்கள் எச்சரிக்கையை அவருக்கு முன்வைத்தாலும் அவர் எதற்குமே அஞ்சாமலே தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். அரசியல் பிரவேசம் ஆரம்பித்த பிறகு அவர் அதிலையும் தைரியமா பேச ஆரம்பிச்சாரு. என்ன அப்படின்னா, இப்பொழுது இருக்கும் அரசியல் தலைவர்கள் எல்லாம் அரசியல் தலைவர்கள் இல்லை, அவங்க எல்லாம் அரசியல் வியாபாரிகளாக இருக்கிறாங்க. தலைவர்கள் அப்படின்னா மக்கள் நலனுக்காக சிந்திக்க வேண்டும், மக்களுக்காக நிறைய விடயங்களை அவர்கள் செயல்படுத்த வேண்டும். ஆனால் இப்பொழுது யாருமே செயல்படுத்துவது கிடையாது. யாருமே ஜாதியின் அடிப்படையிலே பிரித்து வைத்து செயல்படக்கூடாது, மக்களை ஒன்றாக இணைத்துதான் அரசியல் செய்ய வேண்டும் அப்படின்னு நிறைய கோரிக்கைகளை சொல்லியிருக்காங்க. இவருடைய பொன்மொழிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். ஒன்றன் பின் ஒன்றாக அவர் சொல்லிய பொன்மொழிகள் பல மனிதர்களுடைய வாழ்க்கையை இன்னும் மேம்படுத்துவதற்கு வழிவகுத்தது அப்படின்னா பொருத்தமாக இருக்கும். அவர் இருந்த காலத்தில் இருந்த ஆட்சிக்கு எதிராக கூட நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவர்களுடைய பல குற்றங்களை அவர்கள் மேடை போட்டு பேசும் பொழுது கண்டிப்பா இவருக்கு பிரச்சனை ஏற்படத்தான் செய்யும். இவரை கண்டிப்பாக கைது செய்து சிறையிலே அடைக்கத்தான் செய்தார்கள். இருந்தாலும் அவர் பயப்படவில்லை. 2ஆம் உலக யுத்தம் முடித்து 2 நாட்கள் கழித்துதான் அவரை விடுதலை செய்தாங்க. அதிகமான நாட்கள்ல பாத்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சிறையில் இருந்ததுதான் அதிகமாக இருக்கும். நேதாஜி அவர்கள் ஆரம்பித்த புதிய கட்சியில் தமிழகத்திற்கு பொறுப்பான தலைவராக முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இணைந்து கொண்டாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மகாநாடை நேதாஜி அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தா அதில் பேசும் பொழுது தென்னாட்டு போஸ் அப்படின்னு சொல்லி முத்துராமலிங்க தேவர் அவர்களை தான் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் மதுரையில் ஒரு பெரிய மகாநாடை முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஏற்பாடு செய்து நேதாஜி அவர்களை அழைத்து பேச வச்சாங்க. அவருக்கு எப்பொழுதுமே நேதாஜி அவர்களுடைய கருத்துக்கள் அவரை ஒரு சிறந்த தலைவர் அப்படின்ற ரீதியில தான் பார்த்துட்டு இருந்தாங்க. நேதாஜி அவர்கள் உருவாக்கிய இராணுவத்தினுடைய பங்களிப்புக்கு தமிழகத்திலிருந்து திறமையான இளைஞர்களை அந்த இராணுவத்துக்கு அனுப்பி வைத்த ஒரு முக்கியமான நபராக முத்துராமலிங்க தேவர் அவர்கள் திகழ்ந்தாங்க. நேதாஜி அவர்கள் ஒரு விமான பயணத்தில் இறந்து விட்டார் என்ற ஒரு செய்தி அவருக்கு கிடைக்கும் பொழுது அவர் நம்பவில்லை, மனம் உடைந்து போய்விட்டார். கண்டிப்பாக இது ஒரு உண்மையான விடயமாக இருக்காது, அவர் உயிரோடு இருக்கிறார், இது தேவையற்ற ஒரு தகவல் என்பதே அவருடைய ஒரு கருத்தாக இருந்தது. நேதாஜி அவர்களுடைய மரண செய்திக்கு பிறகு கொஞ்சம் மனம் உடைந்திருந்த முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்துல நேதாஜி அவர்களை நான் பார்த்தேன், உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. அவரை நினைத்தே அவருடைய மனது ரொம்ப வாடி இருந்தது, கவலையாக இருந்தது என்பது எல்லாரும் உணர்ந்திருந்தாங்க. வடநாட்டுக்கு பயணம் செய்தாங்க. வடநாட்டுக்கு பயணம் செய்து நேதாஜி அவர்களுடைய சகோதரரை சந்தித்து அவருடன் இணைந்து சீனாவுக்கு சென்று, அப்பொழுது திபேத் சீனாவினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது, அந்த ஊருக்கு சென்று அங்கே ஒரு கிட்டத்தட்ட 2 வருடங்கள் அங்கேயே தங்கிட்டாங்க. இந்தியாவுக்கு வராம அங்கேயே தங்கி இருந்தாங்க முத்துராமலிங்க தேவர் அவர்கள்.
2 ஆண்டுகள் கழித்து அவர் திரும்பி இந்தியாவுக்கு வரும்பொழுது ஆளே தோற்றமே மாறி இருந்தாங்க. அவருக்கு அந்த வீரமான மீசை அவருக்கு இருக்கவில்லை. பாகவதரை போல் நீண்ட கூந்தல் இருந்தது. அரசியலில் இருந்து கொஞ்சம் விலகி ஆன்மீகத்தில் அதிகமான ஒரு நாட்டத்தை ஏற்படுத்தினார்கள். ஆன்மீக சொற்பொழிவை அவர் செய்ய ஆரம்பித்தார். யோகம், கர்மயோகம், ஞானம் எனவும் திருமூலர், திருமந்திரம், திருப்புகழ், தேவாரம், திருவாசகம் நூல்களுடைய விளக்கத்தையும் அதனுடைய விரிவாக்கத்தையும் ரொம்ப அழகான சொற்பொழிவாக அனைத்து மக்களுக்கும் புரியக்கூடிய வகையிலே சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் பேசியதை அடுத்த நாள் பேச மாட்டாங்க, அடுத்த நாள் புதுசா பேசுவாங்க. அப்போ அந்த கூட்டத்திற்கு வந்திருப்பவர்கள் ஆச்சரியமாக இருந்து கேட்கக்கூடிய அளவுக்கு அவருடைய அந்த சொற்பொழிவு அமைந்திருந்தது என்பது பார்க்கக்கூடியதாக இருந்தது. 1947 ஆகஸ்ட் 15 தேசமே சுதந்திரத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது இன்னும் சுதந்திரம் கிடைக்கவில்லை என்ற ஒரு எண்ணம் அவருடைய மனதிலே இருந்தது. நிறைய பிரச்சனைகள், நிறைய சமூகங்கள் எதிர்கொண்டிருந்த பிரச்சனைகள் இருந்தது. இதற்கெல்லாம் ஒரு விடிவு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு போராட்டம் ஒரு மனதிலே அவருக்கு எப்பொழுதும் இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. 1946 தொடக்கம் 48 வரை எந்த ஒரு அரசியல் நிகழ்விலும் கலந்து கொள்ளாமல் ஆன்மீகத்திலே இருந்தவர் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் கழித்து காங்கிரசுக்கு எதிராக தேர்தல் களத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. நவ இந்தியான்ற பத்திரிகையில பாத்தீங்கன்னா தேவருக்கு ஆங்கிலம் பேச வராது அப்படின்ற ஒரு செய்தி அவங்க வெளியிடுறாங்க. ஆனால் அவர் அதற்கு பிறகு நடந்த ஒரு உலக அரசியல் கூட்டம் ஒன்று நடக்கிறது. கிட்டத்தட்ட 1 மணித்தியாலம் விடாமல் ஆங்கிலத்தில் பேசி அசத்தியதை இன்னும் எல்லாரும் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார்கள். முதலாவதாக தமிழகத்திலே ஒரு சட்டம் வருகிறது. அனைவரும் ஆலயத்திற்கு செல்லலாம் அப்படின்ற ஒரு சட்டம் உருவாக்கப்படுகிறது. இந்த சட்டம் பல சமூகங்களிடையே பல பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. பல சமூக மக்கள் எல்லாரும் ஆலயத்திற்கு வருவதற்கு தடை விதிக்கும் வகையிலே பல நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க. ஆனால் இதற்கெல்லாம் எதிராக முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தன்னுடைய மக்களை மாத்திரமல்ல எல்லா மக்களும் ஆலயத்திற்கு வரணும் அப்படின்னு எல்லாரையும் அழைத்து கொண்டு சென்றாங்க. இதனால பல பிரச்சனைகளை அவர் எதிர்நோக்க வேண்டியிருந்தது, முகம் கொடுக்க வேண்டியிருந்தது. ஆனாலும் அவர் கண்டிப்பாக எல்லாருக்குமே இறைவன் பொதுவானவர் அப்படின்ற ஒரு ரீதியிலேயே தன்னுடைய கொள்கையை அழகாக எடுத்துட்டு சென்றாங்க. எல்லாரும் ஆலயத்துக்கு செல்லலாம் அப்படின்ற ஒரு நடவடிக்கையில் ஈடுபடும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சமூகம் அதற்கு எதிராக இருக்கும் பொழுது ஒரு துண்டு சீட்டு அவர்கள் எழுதி எல்லா இடத்துலையும் விநியோகிக்கப்படுகிறது. என்ன அப்படின்னா, மக்கள் ஆலயத்துக்கு செல்வதை யாராலும் தடை செய்ய முடியாது. எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் உரிய முறையில் நாங்கள் அதை எதிர்த்து நிற்போம் அப்படின்ற ஒரு வாசகத்தை எழுதி எல்லா இடத்துலையுமே அவங்க போடக்கூடிய ஒரு காலகட்டமாக அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால அந்த நேரத்துல அரசு என்ன பண்ணுதுன்னா, தமிழகம் முழுவதும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு ஆலயங்களுக்கு செல்லும் மக்களை பாதுகாப்பாக போய் சென்று ஆலயத்தில் பூஜைகள் முடிந்து வெளிவரத்தனையும் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அந்த பாதுகாப்பில் மக்கள் அனைவரும் ஆலயங்களுக்கு சென்று இறைவனை வணங்குவதற்கு ஏதுவாக அமைத்து கொடுத்திருக்காங்க அப்படின்றது பார்க்கக்கூடியதாக இருக்குது. 1957 நாடாளுமன்ற தேர்தலிலும் ஸ்ரீவில்லிபுத்தூர் வெற்றி பெறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் மீது ஒரு வழக்கு இருந்தது. அந்த வழக்கு இருந்ததுனால அவருக்கு நாடாளுமன்றத்துல பேச முடியாம ஒரு சூழ்நிலை இருக்கிறது. 2 வருடங்கள் கழித்து அவருக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அவர் பேசும் அந்த வாய்ப்பை எல்லாரும் எதிர்பார்த்திருக்காங்க. 10 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு பேசுவதற்கு. அந்த பேச்சிலே அவர் பேசிய விதம், அரசியல் என்றால் என்ன, மக்கள் எப்படி இருக்க வேண்டும், மக்களை ஆளுபவர் எப்படி இருக்க வேண்டும், சட்டங்கள் எப்படி மக்களை வழிநடத்த வேண்டும் என்ற பல முக்கியமான விடயங்களை அவர் சொல்லியிருந்தார். இது முக்கியமான ஒரு நாளாகவும் முக்கியமான விடயமாகவும் அன்றைய தினத்திலே அது பார்க்கப்பட்டது. மக்களுக்காக பல போராட்டங்களில் ஈடுபட்ட முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு சிறுநீரக பாதிப்பு ஏற்படுகிறது. இதெல்லாம் ரொம்பவே அவதிப்படுறாங்க. மிஷனரியில் சென்று மருத்துவம் எடுத்துக்கொள்றாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சித்த வைத்தியம் மூலம் மருத்துவத்தை எடுத்துக்கொள்றாங்க. இதனால் அவருக்கு ஒரு பெரிய அளவு முன்னேற்றம் கிடைக்கவில்லை. வேலூருக்கும் சென்று மருந்துகளை எடுத்துக்கொள்றாங்க. ஒரு உடல் தேறிய பிறகு அவங்க சொந்த ஊருக்கே வராங்க. வந்த பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு திருப்பியும் அவருக்கு அதே பாதிப்பு ஏற்படுகிறது. முத்துராமலிங்க தேவர் அவருடைய உடல்நிலை மீண்டும் பாதிக்கப்படுகிறது. 1963 அக்டோபர் 30 இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் செல்கிறார்கள் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். மக்கள் ஒரு நிமிடம் அப்படியே அமர்ந்து விட்டார்கள். அந்த வேதனை எப்படி என்பது சொல்வதற்கு முடியாமல் தவித்தார்கள். 55 வயது எட்டி பிடித்த ரீதியிலே அவர் மரணம் அடைந்தார் என்ற ஒரு செய்தி தான் எல்லாருக்குமே போய் சேர்ந்தது. தேவர் அவர்கள் இறந்த பிறகு அவருடைய ஊரான பசும்பொன்ல அவரை முறையாக அமர்த்தி வைத்த நிலையிலே அவரை அடக்கம் செய்யறாங்க. தேவர் குரு பூஜை என்பது மிகவும் பிரம்மாண்டமாக இன்றளவும் தமிழகத்தில் மக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது என்பதை எல்லாரும் அறிந்த ஒரு விடயமாக இருக்கிறது.
தேவருடைய குரு பூஜை அப்படின்னு சொன்னாலே பசும்பொன் கிராமம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாக 3 நாட்களுக்கு திருவிழா போல் அந்த விழாவை அவர்கள் இப்பொழுதும் கொண்டாடி, அதாவது தேவர் அவர்களை குலதெய்வமாக இன்றும் வணங்கி வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தலைச்சிறந்த பேச்சாளர், சிறந்த அரசியல் தலைவர், மக்கள் தலைவர், விடுதலை போராட்ட தியாகி, தொழிலாளர்கள் தலைவர், சாதி ஒழிப்பு போராளி, ஆன்மீக சொற்பொழிவாளர். இவர் பிறந்த நாளை அரசு விழாவாக தமிழக அரசு பசும்பொன் கிராமத்துல ரொம்ப வருடம் தோறும் கொண்டாடுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒரே நாளாக இருப்பது முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. இவருடைய குரு பூஜை அன்று மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பொங்கல் வைத்து, காவடி எடுத்து, அழகு குத்தி, தீச்சட்டி ஏந்தி, முளைப்பாரி வைத்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவதை இன்றளவும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அளவுக்கு மக்களை நேசித்த ஒரு தலைவராக இவர் இருந்திருக்கின்றார். இவருடைய சொத்துக்களை அனைத்தையும் மக்களுக்காகவே அவர் கொடுத்திருக்கிறார். கல்வி கற்கும் மாணவர்களாக இருக்கட்டும், கஷ்டத்தில் இருக்கும் மக்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கும் அளவுக்கு இவருடைய எண்ணம் இருந்தது. எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும், எல்லாரும் நிறைவாக இருக்க வேண்டும், மக்களுக்கு மகிழ்ச்சி அதிகமாக இருக்க வேண்டும் என்பது இவருடைய எண்ணமாகவும் காலம் காலமாக பார்க்கப்பட்டது. பணம் கொடுத்து ஓட்டு கேட்பவர் துரோகி, பணம் வாங்கி ஓட்டு போடுபவர் நாட்டுக்கே துரோகி அப்படின்னு சொல்லுவாரா. எப்பொழுதுமே அரசியல் தலைவர்கள் சுயநலமாக இருக்கக்கூடாது, மக்களுக்கான பொதுநல சேவையிலே இருக்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணப்பாடாக காலம் காலமாக பார்க்கப்பட்ட வந்துவிடு. ஒரு தனி மனிதனாக இருந்து, ஒழுக்கமாக இருந்து, மக்களை நெறிப்படுத்தி, ஆன்மீக பயணத்திலும் அரசியல் என்பது எப்படி மக்களுக்கு எந்த வகையில் அது ஒரு தோழனாக இருக்க வேண்டும் என்பதை ரொம்ப அழகாக தமிழகத்திற்கு மாத்திரமல்ல, இந்தியாவுக்கு மாத்திரமல்ல, உலகுக்கே எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டியவர் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். மீண்டும் மற்றொரு மனிதனின் மறுபக்கத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.